இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லாயருங்களே என்ன பண்ணணும்னு தெரியாம முடிச்சிருக்காங்க. ஆனா நீங்க தைரியமா களத்துல இறங்கி காரியத்தை முடிச்சிட்டீங்க. என்ன ரெண்டு பேரும் தலைய தொங்க போட்டுட்டு நிக்கிறீங்க? என்ன மச்சான், இப்பவாவது நீங்க பண்ணது தப்புன்னு உணர்ந்தீங்களா? இல்ல இன்னும் அதே வேகத்தோட தான் இருக்கீங்களா? இவன் தான் எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு சண்டைக்கு முன்னாடி நிப்பான். நீங்க தானே அவனுக்கு புத்தி சொல்லிருக்கணும். சரிக்கு சமமா சண்டைக்கு போயிருக்கீங்க. இல்ல மச்சான், பஞ்சாயத்துல கார்த்திகை தீபத்தன்னைக்கு பத்திரம் வந்து சேரலன்னா நீங்க உசுரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதை கேட்டதும் எங்களுக்கு என்னவோ போல ஆயிடுச்சு மச்சான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வசுந்தரா தானே. அவளை மிரட்டி டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிடலான்னு போனா மச்சான். ஆனா அந்த வசுந்தரா போதைப் பொருள் கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிட்டா. அவ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தா நாம கண்ணு முழிச்சிருக்கும் போதே போலி பத்திரத்தை ரெடி பண்ணி நம்ம இடத்தை அபகரிக்க பார்த்திருப்பா. உங்க வேலையெல்லாம் அவகிட்ட செல்லுபடி ஆகுமா? இனிமேலாவது உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிங்க. அப்படி யோசிச்சதுனாலதான் மாயா சீனுவால உங்களை வெளியில கொண்டு வர முடிஞ்சது. இல்லனா என்ன ஆயிருக்கும்? ரெண்டு பேரும் ஜெயில தான் இருந்திருக்கணும். புரியுது மச்சான், இனிமே இப்படி நடந்துக்க மாட்டோம். அண்ணே. என்னடா சொல்லு. எப்படிண்ணே நம்ம வீட்டுக்குள்ள இருந்த மூலப்பத்திரமும் தாய் பத்திரமும் எப்படிண்ணே வெளியே போச்சு? அண்ணே, உங்களுக்கே தெரியாம உங்க கைரேகையை யாருன்னு எடுத்திருப்பா? இத்தனை பேர் இருக்கிறப்போ யாருன்னு நம்ம வீடு புகுந்து இவ்வளவு தைரியமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கிறது? ஏன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதானே?